ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை. தை அமாவாசைன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பருப்பு பாயசம் வச்சுருக்கேன். பருப்பு பாயசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தம் பருப்பு இருக்கீங்களா, சிறு பருப்புன்னு சொல்லலாம். அது ரெண்டுமே ஒன்று தான். பைத்தம் பருப்பு வந்து 1 கப்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணிட்டு வெறும் கடாய் வச்சுட்டு அது வந்து அந்த தண்ணி ஈரப்பசம் இருக்கும் இல்லையா, அது போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துடணும். வறுத்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டு இன்னும் கொஞ்சம் வறுத்தா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 டம்ளர் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த பருப்பை போட்டு நல்லா நல்லா நம்ம மசிச்சு விட்டுறோம். நல்லா அந்த மசிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இத்தினூண்டு நம்ம எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஸ்வீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிக்கைன்னு சொல்லுவாங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் எடுத்து வரோம் இல்லைன்னா எவ்வளோ நம்ம ஸ்வீட் பண்ணாலும் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். அதுக்காக தான் இதுக்கு எடுத்து முடிச்சிட்டோமா, நம்ம சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிறுபருப்பு திப்பான்னு வச்சு நல்லா மசிச்சு விட்டோம் இல்லையா. மசிச்சு விட்டதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வீட்டில் காய்ச்சின நெய் இருந்தது, அதில் வந்து முந்திரி பருப்பு மட்டும் வறுத்துட்டு போட்டிருக்கேன். ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். இதில் வந்து என்ன போட்டுக்கலாம்னா தேங்காய் வேணா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நைட் வரைக்கும் வச்சுருந்தா கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் நான் தேங்காய் போடல. தேங்காய் வேணா போட்டால் நல்லா அது பாயசம் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி நான் போடல, வேணும்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். முடிச்சுட்டு ஃபைனலாக எல்லாமே முடிச்சிட்டோம் இல்லையா. முடிச்சதுக்கப்புறம் இத்தினூண்டு ஒரு 1/4 டம்ளர் பால் விட்டுக்கலாம். பால் வேணால் விட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பருப்பு பாயசம் தானே, அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து இதுக்கு வந்து நம்ம வெள்ளை சக்கரை போடக்கூடாது. நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ பனங்கல்கண்டோ இல்லாட்டி இந்த வெல்லம் இருக்குது இல்லைங்களா, வெல்லம் சேர்த்துக்கலாம். எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் வெள்ளை சர்க்கரையை தவிர பாக்கி எது வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். அப்போ பாயசம் செய்யணும், ஜவ்வரிசி வறுக்கணும், சேமியா எல்லாம் வறுத்து ஒவ்வொன்றும் செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடலாம், சீக்கிரமாக இன்றைக்கி அமாவாசை செஞ்சிடணுன்றக்காக கொஞ்சம் டக்குன்னு செஞ்சுட்டேன். அதுக்காக தான் செஞ்சுருக்கேன். காலையில் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு, பசங்க காலேஜ் போகிறாங்க, அவங்களுக்கு கொடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் இது குளிச்சுட்டு இதுக்கப்புறம் இது சமையல் பண்ணது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.